இந்த மேட்ச் வின் பண்ணது விராட் கோலி வந்து ஒரு கட்ட வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டாரு. அந்த 12வது ஓவர்ல வந்து அவுட் ஆகுறாரு. அது வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டாரு. என்னன்னா கடைசி அந்த டெத் ஓவர்ஸ் நெருங்கி போகும்போது தான் நமக்கு வந்து ஒரு சின்ன பயம் வரும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். அது நீ நடக்க விடாம பண்ணது ஜிதேஷ் சர்மாவும், மயங்க் அகர்வாலும் தான். அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, அந்த 15 ஓவர் முடியும்போது நெறைய ட்ராமாலாம் ஆரம்பிக்குது. ரிஷப் பண்ட் வந்து ம். திடீர்னு மேட்ச லேட் ஆக்குறாரு. திக்வேஷ் வந்து அந்த ஓவர்ல என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்றாரு. பேக் ஃபுட் நோ பால் போகுது. நான் ஸ்ட்ரைக்கர் ரன் அவுட் பண்றாரு. அந்த மொமெண்ட்ட பத்தி மட்டும் சொல்லுங்களேன். 16வது ஓவர், 17வது ஓவர். அது 2 ஓவர்லயும் நெறைய நடந்துச்சு. நெறைய ட்ராமாஸ் இருந்துச்சுல்ல. நெறைய நடந்துச்சு ஸ்ரீராம். அதான் ரிஷப் பண்ட் வந்து ஸ்லோ டவுன் பண்ண பார்த்தாரு. பட் ஐ திங்க் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துட்டு வந்துட்டாரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ரொமாரியோ ஷெப்பர்ட், குருணால் பாண்டியாலாம் இருந்தாங்க. ஸோ பெருசா ஹிக்கப்லாம் வந்து அ இல்லவே இல்ல. அதுக்குள்ள அவர் அடிச்ச அடியில நலகுலைஞ்சு போயிட்டாங்க. எல்லா பாலையும் புடுங்கி அடிக்கிறாருங்க. பவுலருக்குலாம் இழுத்துக்குச்சு. ரிஷப் பண்ட் ஸ்லோ டவுன் பண்ண ட்ரை பண்ணாரு. பட் பெருசா உதவல. பவுலிங்ல குவாலிட்டி இல்ல ஸ்ரீராம் உண்மையிலேயே. அண்ட் இவரோட ஹிட்டிங் ரேஞ்ச் வேற மாரி இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா கவர்ல 6 அடிக்கிறாரு. லெக் சைட்ல அந்த மாரி 6 அடிக்கிறாரு. நான் சொன்ன மாரி பேய் புடிச்சிருச்சு. எதுவுமே பண்ணியிருக்க முடியாது அவர நிறுத்த.